யோசேப்பின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம். யோசேப்பு சிறு வயதா இருந்த பொழுது தேவன் அவருக்கு ஒரு சொப்பனத்தை காட்டுகிறார். சந்திரனும் சூரியனும் நட்சத்திரங்கள் எல்லாம் அவன் கால்களிலே விழுந்து வணங்குகிறதான ஒரு தரிசனத்தை தேவன் காட்டுகிறார். ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் அவன் கடந்து வர வேண்டியதா இருந்தது. காத்திருந்தது மாத்திரமல்ல, அவன் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாக அந்த தரிசனத்தை, ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்தான். யோசேப்பு தரிசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி 17 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதா இருந்தது. அந்த 17 ஆண்டுகள் அவன் கடந்து வந்த பாதைகள் மிகவும் கடினமான ஒரு பாதைகள். குழியிலே தூக்கி போட்டார்கள். சகோதரர்களால் அவன் பகைக்கப்பட்டான். அவன் கொலை செய்ய எத்தனிக்கப்பட்டான். அங்கிருந்து எகிப்தியருக்கு விற்று போட்டார்கள். அங்கு போத்திபார் அரண்மனையிலே அவன் சோதிக்கப்படுகிறான். அங்கிருந்து அவனை சிறைச்சாலையிலே கொண்டு போய் போட்டார்கள். சிறைச்சாலை என்று சொன்னால் உட்காவல் அறையிலே மிகவும் கடுமையான பலத்த பாதுகாப்பு நிறைந்ததான அந்த சிறைச்சாலையிலே போட்டு வைத்தார்கள். அப்பொழுது யோசேப்பு நினைத்தான், அவ்வளவுதான், தேவன் கொடுத்த தரிசனம் முடிந்து போனது என்று சொல்லி, இனி எப்படி நிறைவேறும் என் வாழ்க்கையிலே என்று சொல்லி நினைத்திருப்பான். அவனுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக அப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்திருக்கும், மன சஞ்சலங்கள் வந்திருக்க கூடும், அவன் நினைத்திருப்பான். ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால், தரிசனம் கொடுத்தவர் உண்மையுள்ள தேவனாய் இருந்தபடினால், யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை ஏற்ற காலத்திலே தேவன் நிறைவேற்றினார். ஆகவே அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள அவன் 17 ஆண்டுகள் காத்திருந்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் காத்திருக்கும்படி தேவன் இங்கு நம்மை அழைக்கிறார்.